வேடவனம் என்ற நாட்டில் பாபு, மதன் என்ற 2 சகோதரர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இதில் இளையவனான பாபு மிகவும் இரக்க குணம் உள்ளவனாக இருக்கிறான். தன்னை போலவே பிறரையும் நேசிக்கும் பாபு மற்றவர்களுக்கு உதவி தேவைப்படும் நேரத்தில் ஓடோடி சென்று உதவிகளை செய்கிறான். ஆனால் மூத்தவனான மதனோ பாபுவுக்கு நேர் எதிர் குணம் உள்ளவனாக இருக்கிறான். பணத்தின் மீது அதிக ஆசையுடன் பணத்தை சேர்ப்பதற்கு எந்த எல்லைக்கும் போவதற்கும் அவன் தயாராக இருக்கிறான். இதனால் மதன் ரகசியமாக திட்டம் போட்டு தனது தம்பியான பாபுவிடம் இருக்கும் நிலங்களையும் வீட்டையும் நயவஞ்சகமாக எழுதி வாங்கிவிட்டு பாபுவை வீட்டை விட்டு அடித்து வெளியே துரத்துகிறான். இதனால் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத பாபு தங்குவதற்கும் இடமில்லாத காரணத்தால் அந்த ஊரில் இருக்கும் முனிவர் ஒருவரை போய் சந்திக்கிறான். அப்போது அந்த முனிவர் பாபுவிடம், மகனே, உனது பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னிடம் இல்லை. பகவான் ஸ்ரீ ராமரால் மட்டுமே உனது பிரச்சனைகளையும் வறுமையையும் போக்க முடியும். ஆகையால் ராமபிரானை சந்தித்து உனது வறுமையை போக்கிக்கொள் என்று சொல்லி ஆசி வழங்கி அந்த முனிவர் பாபுவை அனுப்பி வைக்கிறார். உடனே பாபு ராமபிரானை சந்திப்பதற்காக அயோத்திக்கு செல்வதற்கு முடிவு செய்கிறான். அப்போது போகும் பாதையில் பசி எடுக்கும் என்பதால் தனக்கு தெரிந்த நண்பர்களிடம் 3 ரொட்டிகளை கடனாக வாங்கி கொண்டு பாபு தனது பயணத்தை தொடங்குகிறான். சிறிது தூரம் சென்ற உடனேயே ஒரு மரத்தடியில் வயதான பிராமணர் ஒருவர் பசியால் துடித்துக் கொண்டிருப்பதை பாபு பார்க்கிறான். உடனே மனம் கலங்கிய பாபு தன்னிடம் இருந்த 3 ரொட்டிகளில் ஒரு ரொட்டியை எடுத்து அந்த வயதான பிராமணருக்கு கொடுத்துவிட்டு தனது பயணத்தை தொடங்குகிறான். சிறிது தூரம் நடந்த பிறகு இருள் சூழ்ந்து விட்டதால் அருகில் இருக்கும் ஒரு கோவிலில் தங்குவதற்கு பாபு முடிவு செய்கிறான். நீண்ட தூரம் நடந்து வந்ததால் பாபுவிற்கு அதிகமாக பசி எடுக்கிறது. இதனால் தான் வைத்துள்ள 2 ரொட்டிகளில் ஒரு ரொட்டியை சாப்பிடுவதற்கு பாபு முயற்சி செய்கிறான். ஆனால் அப்போது அந்த கோவிலில் வயதான முதியவர் ஒருவர் பசியுடன் இருப்பதை பாபு கவனித்து விடுகிறான். உடனே மனம் கலங்கிய பாபு தன்னிடம் இருந்த 2வது ரொட்டியை அந்த முதியவருக்கு கொடுத்துவிட்டு வெறும் தண்ணீரை மட்டும் பருகிவிட்டு படுத்து தூங்கி விடுகிறான். மறுநாள் காலையில் விடிந்தவுடன் பாபு மீண்டும் ராமபிரானை மனதில் நினைத்தபடி தனது பயணத்தை தொடங்குகிறான். ஆனால் 2 நாட்களாக பாபு எதுவுமே சாப்பிடாமல் பட்டினியாக இருப்பதால் நடக்க முடியாமல் தள்ளாட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் பசி அதிகரித்து பாபு மயங்கி விழும் நிலைக்கு வந்து விடுகிறான். இதனால் தன்னிடம் கடைசியாக மீதம் இருக்கும் அந்த ஒரு ரொட்டியை சாப்பிட்டு விட வேண்டும் என்று முடிவு செய்த பாபு ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்து அந்த ரொட்டியை தனது பையில் இருந்து எடுக்கிறான். ஆனால் அப்போதும் அந்த மரத்தின் நிழலில் ஒரு வயதான பிச்சைக்காரர் ஒருவர் பசியுடன் இருப்பதை பாபு பார்த்து விடுகிறான். உடனே சற்றும் யோசிக்காத பாபு தன்னிடம் இருந்த அந்த ஒரு ரொட்டியையும் பிச்சைக்காரருக்கு கொடுத்துவிட்டு அந்த மரத்தின் அடியிலேயே மயங்கி சரிகிறான். பாபு மயங்கி விழுந்ததை பார்த்து பதறிப்போன அந்த பிச்சைக்காரர் தன்னிடம் இருந்த தண்ணீரை எடுத்து பாபுவின் முகத்தில் தெளித்து அவனை எழுப்புகிறார். அப்போது அந்த பிச்சைக்காரர் பாபுவை பார்த்து, மகனே, உனது சகோதரன் ஏமாற்றி விட்டான் என்பதற்காக நீ கலங்க வேண்டாம். என்னிடம் ஒரு அதிசய புல்லாங்குழல் இருக்கிறது, அதை நான் உனக்கு தருகிறேன். உனது மனதில் நீ எதை நினைத்து அந்த புல்லாங்குழலை ஊதினாலும் அடுத்த நொடியே அது உனக்கு கிடைத்துவிடும். உனது பசியை மறைத்துக் கொண்டு அடுத்தவரின் பசிக்கு உணவளித்த உனது உயர்ந்த உள்ளத்திற்கு நான் கொடுக்கும் பரிசு இது. இந்த பரிசை வாங்கிக் கொண்டு உனது வறுமையை போக்கிக் கொள் என்று சொல்கிறார். பிச்சைக்காரரிடமிருந்து புல்லாங்குழலை வாங்கிக் கொண்ட பாபு அவருக்கு நன்றி சொல்வதற்காக நிமிர்ந்து பார்க்கிறான். ஆனால் அந்த பிச்சைக்காரர் மரத்தடியில் இல்லாமல் மாயமாய் மறைந்து போயிருக்கிறார். இதனால் பகவான் ஸ்ரீ ராமரே நேரடியாக வந்து நமக்கு இந்த புல்லாங்குழலை கொடுத்திருக்கிறார் என்று பாபு முழுமையாக நம்புகிறான். உடனே அந்த புல்லாங்குழலை எடுத்துக்கொண்டு பாபு தனது ஊருக்கு வருகிறான். தனது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அந்த புல்லாங்குழலை ஊதி பாபு பெற்றுக் கொள்கிறான். இதனால் வெகு சீக்கிரத்திலேயே அந்த ஊரில் பாபு மிகப்பெரிய பணக்காரனாக மாறுகிறான். தன்னை போல் கஷ்டப்படும் ஏழைகளுக்கும் பாபு நிறைய உதவிகளை செய்ய ஆரம்பிக்கிறான். அதே சமயம் பாபு திடீரென பணக்காரனாக மாறியதும் ஏழைகளுக்கு உதவிகளை செய்வதும் பாபுவின் அண்ணனான மதனுக்கு தெரிய வருகிறது. இதனால் தனது தம்பி மேல் மறுபடியும் அவனுக்கு பொறாமை ஏற்படுகிறது. அந்த பொறாமையுடன் உடனடியாக ஓடோடி சென்று மதன் பாபுவை சந்திக்கிறான். பாபுவை சந்தித்த மதன் பாபுவிடம், உனக்கு எவ்வாறு இவ்வளவு செல்வங்கள் சேர்ந்தது என்று கேட்கிறான்.
அப்போது கள்ளம் கபடம் இல்லாத பாபு தனது அண்ணனிடம் தனக்கு புல்லாங்குழல் கிடைத்த விஷயத்தை முழுவதுமாக சொல்லிவிடுகிறான். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மதன் அன்று இரவே பாபுவின் வீட்டில் இருந்த புல்லாங்குழலை அவனுக்கு தெரியாமல் திருடி கொண்டு வந்து விடுகிறான். தான் திருடி கொண்டு வந்த புல்லாங்குழலிடம் எனக்கு நகைகள் வேண்டும், பணம் வேண்டும், சொத்துக்கள் வேண்டும் என்று கேட்டு அந்த புல்லாங்குழலை ஊதுகிறான். ஆனால் மதன் கேட்ட எந்த பொருளையுமே அந்த புல்லாங்குழல் அவனுக்கு கொடுக்கவில்லை. இதனால் பாபு நினைத்தால் மட்டுமே நமக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்ட மதன் நேரடியாக பாபுவை சென்று சந்திக்கிறான். அப்போது அவன் பாபுவை பார்த்து, தம்பி, உனது புல்லாங்குழல் தற்சமயம் என்னிடம்தான் இருக்கிறது. நான் சொல்லும் நிபந்தனைகளுக்கு நீ கட்டுப்பட்டால் மட்டுமே அந்த புல்லாங்குழலை மறுபடியும் உன்னிடம் தருவேன். ஒருவேளை எனது நிபந்தனைகளுக்கு நீ கட்டுப்படவில்லை என்றால் அந்த புல்லாங்குழலை நான் உடைத்து போட்டு விடுவேன் என்று சொல்கிறான். தனது அண்ணன் சொன்னதை கேட்டு பதறி போன பாபு, அண்ணா, அந்த புல்லாங்குழல் பகவான் ஸ்ரீராமர் எனக்காக கொடுத்த பரிசு. ஆகையால் அந்த புல்லாங்குழலை உடைத்து விடாதீர்கள். நீங்கள் சொல்லும் நிபந்தனை எதுவாக இருந்தாலும் நான் கட்டுப்படுகிறேன் என்று சொல்கிறான். உடனே மதன் பாபுவை பார்த்து, தம்பி, இந்த புல்லாங்குழலை நீ ஊதும் போது உனக்கு எந்த பொருள் கிடைத்தாலும் அதே பொருள் எனக்கு இரண்டாக கிடைக்க வேண்டும் என்று சொல்கிறான். தனது அண்ணன் சொன்னதை கேட்ட பாபு அந்த புல்லாங்குழலிடம், எனக்கு கிடைக்கும் பொருட்களைப் போலவே எனது அண்ணனுக்கு 2 மடங்கு பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த புல்லாங்குழலை ஊதுகிறான். அன்று முதல் பாபு என்ன பொருள் வேண்டும் என்று நினைத்து அந்த புல்லாங்குழலை ஊதினாலும் பாபுவிற்கு ஒரு பொருள் கிடைக்கிறது, பாபுவின் அண்ணனிற்கு 2 பொருள் கிடைக்கிறது. இதனால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த மதன் மேலும் மேலும் பணக்காரனாகவே மாறிக்கொண்டு போகிறான். அந்த ஊரில் இருக்கும் மக்கள் அனைவரையும் அடிமைகளைப் போல் நடத்த ஆரம்பிக்கிறான். தனது அண்ணனின் இந்த செயல்கள் பாபுவிற்கு மிகுந்த மனக்கவலையை ஏற்படுத்துகிறது. இந்த சமயத்தில் அந்த ஊரில் மிகப்பெரிய அளவில் பஞ்சம் ஏற்பட்டதால் விவசாயம் செய்வதற்கு தனக்கு ஒரு கிணறு வேண்டும் என்று நினைத்து பாபு அந்த புல்லாங்குழலை ஊதுகிறான். பாபு புல்லாங்குழலை ஊதிய அடுத்த நொடியே பாபுவிற்கு ஒரு கிணறு கிடைக்கிறது. பாபுவின் அண்ணனுக்கு 2 கிணறுகள் கிடைக்கிறது. ஆனாலும் பேராசை குறையாத பாபுவின் அண்ணன் பாபுவிடம் இந்த கிணறு நிறைய தங்கம் வேண்டும் என்று நினைத்து அந்த புல்லாங்குழலை ஊது என்று சொல்கிறான். ஆனால் அப்போது புத்திசாலித்தனமாக யோசித்த பாபு தனது அண்ணனுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று முடிவு செய்து, எனது ஒரு கண்ணில் முழுவதுமாக பார்வை பறிபோக வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டு அந்த புல்லாங்குழலை ஊதி விடுகிறான். புல்லாங்குழலை ஊதிய அடுத்த நொடியே பாபுவின் ஒரு கண்ணில் பார்வை பறிபோகிறது. பாபுவின் அண்ணனுக்கு 2 கண்களிலும் பார்வை பறிபோகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பாபுவின் அண்ணன், பாபு நமக்கு துரோகம் செய்து விட்டான் என்று நினைத்து அவனை கொல்வதற்காக பாபுவின் மேல் பாய்கிறான். ஆனால் 2 கண்களும் தெரியாத காரணத்தால் கால் தவறி அந்த கிணற்றிலேயே விழுந்து பாபுவின் அண்ணன் இறந்து போகிறான்.